ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமே சீரீஸான ரீஇன்கார்னேட்டட் செவன்த் பிரின்ஸ் சீசன் 1 எபிசோட் 5 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுற அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த எபிசோடில் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். சில விஷயங்களை கொஞ்சம் நீங்கள் பார்த்தே புரிஞ்சுக்கிட ட்ரை பண்ணுங்க. சரி, வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரீஇன்கார்னேட்டட் செவன்த் பிரின்ஸ் சீசன் 1 எபிசோட் 5. இப்போ அந்த டீமன் கூட வந்து சில்ஃபா ஃபைட் பண்ணிட்டு இருக்கா. அந்த டீமனோட ஒரிஜினல் பாடி இப்போ வெளியே வரப்போ அதுல இருந்து ஒரு மயாஸ்மா கிரியேட் ஆகுது. மற்ற வேர்வல்ஃப் எல்லாத்தையுமே வந்து அவங்க தோக்கடிச்சிட்டாங்க. இன்னும் முடியல, வாங்க நம்ம போய் சில்ஃபா கல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆல்பர்ட் பேசிட்டு இருக்கும்போது இந்த டீமனால கிரியேட் பண்ணப்பட்ட மயாஸ்மால எல்லாரும் மயங்கி விழுந்திருக்காங்க. ஒரு வருஷமா கஷ்டப்பட்டு நான் அதுங்களை வளர்த்தா என் ஆளுங்களை ஈஸியா தோக்கடிப்பீங்களா அப்படின்னு அந்த டீமன் சில்ஃபாவை அட்டாக் பண்ணுது. ஆல்பர்ட்டாலையும் எந்திக்க முடியாம இப்ப அப்படியே மயங்கி இருந்தான். என்னோட மயாஸ்மா ஆஃப் டாமினேஷனை சுவாசிச்சிங்கன்னா எல்லாரும் என்னோட கண்ட்ரோலுக்கு வந்துருவீங்க அப்படின்னு பாசிசோ சொல்லவும், இந்த ஸ்மெல் தான் உன்ட்ட இருந்து நார்தான் சில்ஃபா சொல்லுவான். அவன் அட்டாக் பண்ண போனா டாவா வந்து தடுக்கிறா. உன்னால எந்திரிக்க முடியுமா டாவா கேட்கவோ, அவன் வேலையை பாரு நான் தனியாவே சமாளிப்பேன் சில்ஃபா சொன்னாலும் அவ பாடி கண்டிஷன் மோசமா இருக்கு. டாவோ, உன்னால இங்க இருந்து ஓட முடியும்னா பிரின்ஸ் லாய்டு கூட்டிட்டு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு சில்ஃபா மயங்கி விழுந்துருத்தா. மான்ஸ்டர் ஹியூமன்ஸ்னு எல்லாரும் 30 செகண்ட்ல என் மயாஸ்மா கண்ட்ரோலுக்கு வந்துருவாங்க. பட் நீ மட்டும் எப்படியா இன்னும் கண்ட்ரோலுக்கு வராம இருக்க? நீ ஏதோ டிஃப்ரெண்ட் பிரீதிங் ஸ்டைல யூஸ் பண்றதா இருக்கு காரணமா அப்படின்னு அந்த டீமன் வந்து டாவோ கிட்ட கேக்குது. மயஸ்மாவை நானும் பிரீத் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், என்னால மூச்சு விட முடியல அப்படின்னு சொல்லி டாவோ பாக்குறா. அந்த டீமன் நம்மள பிடிக்கவா அது மூஞ்சிலேயே டாவா கிக் பண்ணிருந்தா. ஹேண்ட்ஸமான பசங்களோட நான் உன் பக்கம் வரமாட்டேன்டா தண்டர் குவாக் அப்படின்னு டாவா அட்டாக் பண்ணிட்டு அச்சோ அவசரத்துல பெரிய மூவா பண்ணிட்டு என்னால குயிட்டு கிளிக் எடுத்து யூஸ் பண்ண முடியாதுன்னு பார்த்தா ஒரு உல்ஃப் வந்து டாவாவை பிடிச்சிருது. அதுக்குள்ள மத்ததெல்லாம் ரீஜெனரேட் ஆயிடுச்சான்னு பாக்குறா. அந்த டீமன் வந்து மயஸ்மா பவரை இன்னும் அதிகப்படுத்துது. டாவா அதை பிரீத் பண்ணதுல இப்ப டாவாவும் பயங்கர கண்டிஷன்ல இருக்கா. என் கெஸ்டிங் கரெக்டா இல்ல, அவன் வந்துட்டான். இவ்வளவு மயாஸ்மாலையும் என்னால ஒன்னு சென்ஸ் பண்ண முடியுது அப்படின்னு டாவோ சொல்லவும், நீ யாரை பத்தி பேசுற அப்படின்னு இந்த டீமன் கேட்கவும், உன்னை அட்டாக் பண்ண வந்துட்டு இருக்கிற ஹேண்ட்ஸமானவனை பத்தி அப்படின்னு டாவோ சொல்றா. அந்த உல்ஃபா அவளை முழுங்கிருது. ஐயோ பாவம், அவ கதை அவ்வளவுதான். பட் ஆனா நீ ஸ்ட்ராங்கா இருக்க. என் மயாஸ்மாவை வச்சு உன்னை கண்ட்ரோல் பண்ணி என் மினியனா உன்னை மாத்திரவனா அந்த டீமன் கேட்கவும், மயாஸ்மாவை யூஸ் பண்ணி தான் அந்த மான்ஸ்டரையோ கண்ட்ரோல் பண்றியா நம்ம ஹீரோ கேட்கவும், ஆமா அதான் அதுங்களோட பேரண்ட்ஸை கொண்டுட்டேன். இப்போ அதுங்களுக்கு என் மயாஸ்மானால நான் பேரண்ட் மாதிரி தெரியுமா, அதனாலதான் அதுங்களை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு. என் டாமினேஷன்ல இருந்து யாராலையும் எஸ்கேப் ஆக முடியாது. ஒரு நிமிஷம் ஓடி பயிலுக்கு என் மயஸ்மாவை அஃபெக்ட் பண்ணலையான அந்த டீமன் கேட்க ஏன் அஃபெக்ட் ஆகலன்னு எனக்கு தெரியல நம்ம ஹீரோ சொல்றான். ஹே, நீ ஒரு டீமன் தானே, ஒரு சாதாரண ஹியூமனுக்கு போய் சர்வீஸ் பண்ற, உன்னால டீமன் பேரே கேட்டு போகுது. பாசிசோ கிரிம்ம பார்த்து சொல்லுவோம், இங்க பாரு நீ இல்ல ஒன்னும் இல்ல, நீ ஒரு ஃபெலோ டீமன் அட்வைஸ் கொடுக்கலாம்னு நினைச்சேன், நீ ஓவரா பேசுற, சோ அடிபட்டு சாவறத நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி கிரிம் சொல்றான். என் மினியன்ஸ்க்கு முன்னாடி இந்த பொடி பையா ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்லி உல்ஃபை வச்சு அட்டாக் பண்ணுவோம். ஆனா டிரான்ஸ்மிஷனை நான் யூஸ் பண்றதுக்கான நேரம் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்துட்டு டீமன் கண்ட்ரோல்ல இருக்கிற எல்லா பீஸ்டையும் இப்ப டிரான்ஸ்மிஷனை யூஸ் பண்ணி தான் பக்கம் கொண்டு வந்திருக்கான். ஸ்மெல்ல பார்த்த உடனே அதுங்களுக்கு நம்ம ஹீரோ தான் அவங்க அம்மா மாதிரி தெரியுது. வாய்ப்பே இல்லை, என் டிரான்ஸ்மிஷன் மீறி அதுங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு போயிட்டானா அப்படின்னு பாசிசோ பார்க்கவும், ஸ்லைடு இது ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு கிரமோ அதுல அஃபெக்ட் ஆகுறான். நீ தானே டாவாவை முழுங்கினது, வெளியே துப்பு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அவனோட மானாவை ஒரு ஃபிளவர் ஃபீல்டா இன்ஸ்டன்டா மாத்திட்டானா. அப்படியா மயாஸ்மாக்கு முன்னாடி அது எதுவுமே இல்ல, மினியன்ஸ் என் கண்ட்ரோலுக்கு திரும்ப வாங்க அப்படின்னு டீமன் வந்து திரும்பவும் அந்த பீஸ்ட் எல்லாம் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணாங்க. பேரண்ட்ஸ் நீ கொன்னது அதுங்களுக்கு ஞாபகம் வந்துருச்சுன்னு கிரம் சொல்றான். ஒரு 3 வோல்ஃப் போயிட்டு சில்ஃபாவை காப்பாத்துது. அடுத்த 3 வோல்ஃப் போயிட்டு அந்த டீமனை அட்டாக் பண்ணுது. வேர்வல்ஃப்ஸ் ஒன்னா சேர்ந்து அட்டாக் பண்ணா இப்படிதான் இருக்குமா நம்ம ஹீரோ பாக்குறான். உங்களை வளர்த்து என்னையவே அட்டாக் பண்றீங்களா அப்படின்னு அந்த டீமன் வந்து அசால்ட்டா தடுத்து அந்த வேர்வல்ஃப் எல்லாத்தையும் அட்டாக் பண்ணி போடுது. நீ எவ்வளவு பெரிய மேஜா வேணாலும் இருக்கலாம், ஆனா உன்னோட எந்த ஒரு ஸ்பெல்லுமே என் மேல ஒர்க் ஆகாது. ஏன்னா மேஜிக்கால டீமன்ஸ் அழிக்க முடியாது அப்படின்னு சொல்லி பாசிசோ சொல்றான். ஆமா, மேஜிக்கால டீமன்ஸ்க்கு எதுவும் ஆகாதுன்னு சொல்லியிருக்கல கிரம். இதனால் வர டீமன்ஸ் அழிக்கிற லெவலுக்கு யாரும் மேஜிக் அதிகமா யூஸ் பண்ணது இல்லையா, இல்ல உண்மையிலேயே மேஜிக்கால டீமன்ஸ் அழிக்க முடியாதான்னு செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து வில்லத்தனமா சிரிக்கிறான். பாசிசோ அவன் மயாஸ்மாவை மொத்தமா ரிலீஸ் பண்ணுவோம். நம்ம ஹீரோ அவன் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்க மானாவை ரிலீஸ் பண்றான். இப்போ புரியுதா பாசிசோ மயாஸ்மா ஏன் இவனை அஃபெக்ட் பண்ணலன்னு? ஏன்னா இவன் எப்பவுமே தன்னோட மானாவை ரிஸ்ட்ரெயின் பண்ணிக்கிட்டே இருப்பான். இவன் மானாக்கு முன்னாடி நீ ஒரு குழந்தை மாதிரி அப்படின்னு கிரம் சொல்றான். இவன் கிட்ட எப்படி இவ்வளவு மானா இருக்கு, இதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படின்னு அந்த டீமன் பயந்துட்டு இருந்தா. டக்குன்னு நம்ம ஹீரோ அந்த டீமனை ஒரு பேரியருக்குள்ள பிடிக்க ட்ரை பண்றான். இன்கண்டேஷனே இல்லாம இவன் எப்படி இவ்வளவு ஃபாஸ்டா கேஸ் பண்றான் அப்படின்னு அந்த டீமன் பறந்து போய் எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணா. அது வேஸ்ட் தான் கிரம் சொல்றான். அவன் என்ன கூண்டுக்குள்ள அடிச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண பாக்குறான், நான் விட மாட்டேன். பாசிசோ செம ஃபாஸ்டா எஸ்கேப் ஆகி ஓடுறான். மாஸ்டர், ஒரு செகண்டுக்கு உங்களால எவ்வளவு ஸ்பெல்ல தான் கேஸ் பண்ண முடியும் கிரம் கேட்கவும், இப்போதைக்கு ஒரு செகண்டுக்கு 20 ஸ்பெல்ல கேஸ் பண்ணுவேன் அப்படின்னு கிரம் நம்ம ஹீரோட கையில இழுத்துக்கிட்டு இன்னும் ஸ்பெல்ஸ் நம்ம ஹீரோ டபுள் ஆக்குறான். அந்த டீமனும் எஸ்கேப் ஆகி ஓடிட்டு இருந்தா. ஸ்பெஷல் கிளாஸ் ஸ்பெல்ல போட்டு அந்த மொத்த ஏரியாவுமே நம்ம ஹீரோ வந்து கவர் பண்ணிருந்தான். ஃபைனலி ஒன்னு புடிச்சிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்கவும், சைக்கோமே சின்ன வெளியே விடுறான், அவனும் லேப் அனிமல் கிடையாதுன்னு சொல்லவும், நீ என்ன பேசிட்டு இருக்க, நீ அந்த உல்ஃபோட அப்பா அம்மாவை கொல்ல மட்டும் செய்யல, அதுங்களை வச்சு கைமரா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருக்க, அதனாலதான் அதுங்கெல்லாம் பாக்குறதுக்கு உல்ஃப் மாதிரியே தெரியல. சோ ஒன்ன வச்சு நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதுல என்ன தப்பு அப்படின்னு நம்ம ஹீரோ வந்துட்டு வெல்ஸ கேஸ் பண்ண ஆரம்பிக்கும். உலகத்தையே கண்ட்ரோல் கொண்டு வந்துருந்தா, அதுக்கு
அதுக்கப்புறம் உனக்கு பவர் மணி எது வேணாலும் கேள்வி நான் தாரேன் அப்படின்னு சொல்லி அந்த டீமன் கத்திட்டு இருக்கு. யாருக்கு தெரியும் மேஜிக் வச்சு அட்டாக் பண்ணா நான் சாவ கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அந்த டீமன் பயந்துட்டு இருக்கு. 4 எலமெண்ட்ஸ்லயும் இருக்கிற ஹை லெவல் ஸ்பெல்ல யூஸ் பண்ணி ஒரே நேரத்துல அந்த டீமனை நம்ம ஹீரோ அட்டாக் பண்றான். 30 நிமிஷத்துக்கு இதை கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இன்னும் 5 நிமிஷம் கூட முழுசா முடியல, அதுக்குள்ளேயே இந்த டீமன் செத்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பாக்குறான். மானா டீமன்ஸ் அஃபெக்ட் பண்ணாதுதான் ஹியூமன்ஸ்க்கு அதிக ஒலியும் சவுண்டும் எப்படி அஃபெக்ட் பண்ணுமா அந்த மாதிரி தான் நீ அவனை அஃபெக்ட் பண்ணிருக்க அப்படின்னு கிரிம் சொல்றான். சீல பிரேக் பண்ணி 100 வருஷம் நான் இதுக்காக ப்ரிப்பேர் பண்ண உலகத்தை கண்ட்ரோல் பண்ற பிளான் இப்படி முடிஞ்சிடுச்சு அப்படின்னு அந்த டீமன் சொல்லவும் ஓஹோ நம்ம ஹீரோ சொல்லவும் என்னடா ஓஹோ அப்படின்னு சொல்லி அந்த டீமன் பாக்குது. ஆல்பர்ட்டோ மத்தவங்கள எந்திக்கவும் நம்ம ஹீரோ ஓடி இருக்கான். பாசஸோ அந்த பையனுக்கு ஒரு பெரிய ஃபியூச்சர் இருக்கு, ஏன்னா அவன் மேஜிக்கை என்ஜாய் பண்ணி பண்றதுனால தான் எல்லாரும் அவனை ஃபாலோ பண்றாங்க. நான் ஒன்னும் அவனை ஃபாலோ பண்ணல, சரியா? என் ஸ்ட்ரென்த்தை கேதர் பண்ணி நான் ஸ்ட்ராங்கா மாறின அப்புறம் அந்த பையனை கண்டிப்பா பழி வாங்குவேன் கிரிம் சொல்லவும் நான் ஃபன்னா என்ஜாய் பண்ணல அதான் தோத்துட்டேன்னு சொல்றியா? எனக்கும் சேர்த்து நீ அவனை பழி வாங்கிருன்னு பாசஸோ செத்து போயிருந்தான். பாசஸோ பவர் கிடைச்சிட்டு நான் இன்னும் ஸ்ட்ராங்கா மாறிட்டேன் அப்படின்னு கிரிம் பாக்குறான். ராபர்ட்ங்கிற ஒரு அட்வென்ச்சரர் தான் வந்து நம்மளை காப்பாத்தினாரு. நம்ம ஹீரோ எல்லாத்தையும் சமாளிச்சிருக்கான். ராபர்ட்டா எங்க அப்படின்னு டாவோ தேடுறா. பட் இப்போதைக்கு அவன் தான் ஸ்ட்ராங்கா இருக்கான். ஸோ இப்போதைக்கு நான் எதுவும் ட்ரை பண்ணல அப்படின்னு கிரிம் சிரிக்கிறான். பிரின்ஸ் ஆல்பர்ட் உண்மையிலேயே ஆசம், அவர் ஒரு டீமனையே வேட்டையாடிட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி பொண்ணுங்கள்லாம் சீரப் பண்ணிட்டு இருக்காங்க. பிரின்ஸ் ஆல்பர்ட்டுக்கு பின்னாடி யாரும் சின்ன பையன், அந்த பையன் கியூட்டா இருந்தாலும் ஆல்பர்ட் லெவலுக்கு இல்லன்னு சொல்லுவோம். இதை கேட்டுட்டு சில்ஃபா எல்லாரையும் முறைக்கிறா. யாருக்கும் தெரியும் கவுச்சில் வந்திருக்கலாம் அப்படின்னு ஆல்பர்ட் யோசிக்கிறான். ஒரு டீமனையே நீ தோக்கடிச்சிருக்க, சூப்பரா பண்ணிருக்க செகண்ட் பிரின்ஸ் ஆல்பர்ட் அப்படின்னு சொல்லி கிங் சொல்லவும் நான் என் கடமையை தான் பண்ணேன்னு ஆல்பர்ட் சொல்றேன். இப்ப நான் அந்த அட்வென்ச்சரர் ஸ்டாபோ ராபர்ட் எங்கன்னு கேட்கவும் கண்மொழிக்கிறதுக்கு முன்னாடியே ராபர்ட் அந்த இடத்துல இருந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லி ஆல்பர்ட் சொல்றான். ராபர்ட் காப்பாத்தணும்னு சொன்னா இந்த ட்ரெஸ் லாய்டோட தாச்சும் டாபோ யோசிக்கும். ராபர்ட் அதோ போறா நம்ம ஹீரோ சொல்லவோ டாபோ ராபர்ட் தேடி போயிட்டா அப்படின்னு சொல்லி ஆல்பர்ட் சொல்றான். அந்த ராபர்ட்டோட ஸ்ட்ரென்த் நம்ம கிங்டம்க்கு அவசியம், அவனை பார்த்திருந்தா நல்லா இருக்கும்னு கிங் நினைக்கிறாரு. அப்பா அது மட்டும் இல்ல, என்னோட ஒப்பீனியன்ல லாய்டோட என்சான்மெண்ட்ஸ் வார்டு இல்லாம எங்களால இதை பண்ணிருக்க முடியாது. லாய்ட் ரொம்ப திறமையானவன், கான்ஃபிடன்ஸ் ஆகுறதுக்கு அவனுக்கு அனுமதி கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு ராபர்ட் சொல்றான். பட் அப்படி பண்ணா அது உனக்கு தானே காம்படிஷன் அதிகப்படுத்தும் கிங் கேட்கவும் இந்த கண்ட்ரிக்கு பெஸ்டானது ட்ரை பண்றது தான் என்னோட கடமை, அண்ட் அது போக அவ்வளவு ஈஸியில நான் அரியணையை விட்டு கொடுத்துட மாட்டேன் அப்படின்னு ஆல்பர்ட் சொல்றான். லாய்டு இந்த அரியணைக்காக போட்டி போடுறதுல நீயும் ஜாயின் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லி கிங் கேட்கவும் நான் மரியாதையோட அந்த ஆஃபரை ரிஜெக்ட் பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஹே திரும்பவும் நீ என்ன பிடிச்சிட்ட, அந்த உல்ஃப்ல ஒன்னு என்ன ஃபாலோ பண்ணிட்டு வீடு வர நான் எதிர்பார்க்கவே இல்லை நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அது ஃபிளஃபியா இருக்கு நம்ம ஹீரோ கொஞ்சிட்டு இருக்கவும் கிரம அதை பார்த்து ஜலஸ் ஆகி அதுவும் ஃபிளஃபியா மாறுது. உடனே நம்ம ஹீரோவும் கிரம பிடிச்சி ஃபிளஃபியா இருக்கி அப்படின்னு சொல்லி கொஞ்சிட்டு இருக்கான். ஃப்ரெண்ட்ஸ் லாய்டு இந்த டாகிக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு போலன்னு செல்ஃபா சொல்றா. நான் இவனுக்கு ஷீரோன்னு பேர் வச்சிருக்கேன் நம்ம ஹீரோ சொல்றான். ஷீரோக்கு நான் நிறைய விஷயங்களை கத்துக் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் ஆனா மான்ஸ்டர் டைமர்ஸை பொறுத்த வரைக்கும் உங்க மானா வழியா காம்ப்ளெக்ஸான கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு செல்ஃபா சொல்லுவா. அப்ப நான் அதை ட்ரை பண்ணி பார்க்கணுமே நம்ம ஹீரோ சொல்றான். ஃப்ரெண்ட்ஸ் ஆல்பர்ட் உண்மையிலேயே அவன் அந்த மான்ஸ்டர் கண்ட்ரோல் பண்ணிட்டானான்னு கிங் கேட்கவும் லாய்ட் ரொம்ப திறமையானவன், அதனாலதான் கிங்கா இருக்கிறது கூட அவனுக்கு ரொம்ப சின்ன விஷயமா தெரியுது போல அப்படின்னு ஆல்பர்ட் சொல்லுவோம். அவன் ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னு நானும் பார்க்க ஆசைப்படுறேன் அப்படின்னு கிங் சொல்றாரு. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோவோட ஃபேமிலியில வந்துட்டு இந்த அரியனுக்காக பெருசா ஃபைட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு விஷயமும் இல்ல. ஒவ்வொரு நாள் நம்ம ஹீரோ புது புது மேஜிக் கத்துக்கிட்டு ஸ்ட்ராங்கா மாறிக்கிட்டே போய்கிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் எபிசோட் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா போகும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.